ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கனவுமைப்பட சேனல்லேருந்து சயின்ஸில் ஆசிட் பேஸ் சால்ட்ஸில் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஃபீனால் இன் லோ கான்சன்ட்ரேஷன் யூஸ்ட் இன் மவுத் வாஷ் அப்படின்னு இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பிகாஸ் இட் இஸ் அ வீக் கார்பாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீனால் வந்துட்டு நமக்கு தெரியும், ஃபீனால் வந்து இட் இஸ் அ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H5OH. அதை மவுத் வாஷில் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஏன் நம்ம அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் அ வீக் கார்பாலிக் ஆசிட்ங்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஒரு வீக் ஆசிடாக நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் மவுத் வாஷில் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்டு தான். செகண்ட் கொஷின், ஸ்டேட்மெண்ட் 1, Epsom is a salt. Statement 2, it is widely used in medical field. ஸோ ஃபஸ்ட்டு எப்சம் வந்து சால்ட்டா அப்படின்னு கேட்டால் எப்சம் வந்து சால்ட்டு தான். நமக்கு அது தெரியும். இந்த எப்சம், ஜிப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இதெல்லாம் நம்ம ஒன்றா பார்த்துருப்போம். அது எப்சம் அப்படிங்கிறது சால்ட்டு தான். நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா கூட வந்துட்டு MgSO4.7H2O அப்படின்னு இருக்கும். ஸோ எப்சம் இஸ் சால்ட், அது ரைட்டு தான். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ஸ்டேட்மெண்ட் 2, இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் மெடிக்கல் ஃபீல்டு. மெடிக்கல் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்தா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த நர்வ் ரிலாக்ஸேஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு எப்சம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால அது வந்து கரெக்டு தான். ஸோ வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி வரும். இதில் ஜிப்சம் அப்படின்னு பார்க்குறப்போ CaSO4, இது வந்து MgSO4, அது வந்து CaSO4. அந்த ஜிப்சம் வந்து நம்ம வந்துட்டு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ரெடி பண்ணுறப்பவும் நம்ம வந்து ஜிப்சம் யூஸ் பண்ணுவோம். அதான் அதோடைய வந்துட்டு யூசேஜஸ். அடுத்து தேர்ட் கொஸ்டின், dash is a natural indicator to test the material is either acid or base. ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அது ஆசிடா பேஸான்னு எப்படி நம்ம நேச்சுரலாக இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு எப்படி பண்ணிக்கலாம்னா ஆப்ஷன் ஏ டர்மரிக், பி ஆனியன், சி டேமரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதில் யூஸ் பண்ணலாம்னா டர்மரிக் யூஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ டர்மரிக் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு அதை ஒரு பேப்பரில் வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸில் வைக்கிறீங்க. அது கலர் சேஞ்ச் ஆகாமல் அது எல்லோ கலர்லேயே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஆசிட். அதே அந்த பேப்பரை ஒரு சப்ஸ்டன்ஸில் வைக்கிறீங்க, அதோட கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு ரெட் கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து பேஸ். இது வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர். இதை தவிர்த்து நம்ம வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸாக ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இந்த மூணுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு சயின்டிஃபிக்கலாக பார்க்குறப்போ நம்ம அந்த லிட்மஸ் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து ஃபினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து நேச்சுரல் இண்டிகேட்டரில் டர்மரிக் உள்ளது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1, ஆஸ்பிரின் இஸ் அசிடிக் அப்படிங்கிறாங்க. ஆஸ்பிரின் அசிடிக் அப்படின்னா அது வந்து கரெக்டு தான். ஆஸ்பிரின்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஆன்டிபைரன். இப்போ நமக்கு வந்து பேராசிட்டமல் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு காய்ச்சல் வராமல் இருக்கிறது, அதாவது காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் அது போக வைக்கிறதுக்குள்ளதான் வந்துட்டு நம்ம வந்து ஆன்டிபைரிடன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அந்த பேராசிட்டமல், ஆஸ்பிரின் இது எல்லாமே வரும். இப்போ ஆஸ்பிரின் அசிடிக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து சரிதான். அடுத்து ஆன்டாசிட்ஸ் ஆர் ஆல்சோ அசிடிக் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து இட் இஸ் ராங். ஏன்னா ஆன்டாசிட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேசிக், அசிடிக் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆன்டாசிட்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம இந்த டைஜின் டேப்லெட்ஸ், சிரப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடிக்கிறோம்ல, அதுதான் வந்து ஆன்டாசிட்ஸ். எதுக்காக ஆக்சுவலாக நம்ம அது குடிக்கிறோம்? நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு காரமாக சாப்பிட்றப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்டமக்கில் வந்து HCl செக்ரீட் ஆகும். அப்போ அந்த மாதிரி காரமாக சாப்பிட்றப்போ அது டைஜெக்ஷனுக்காக இன்னும் அதிகமாக HCl வந்து செக்ரீட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த நெஞ்சில் எரிச்சல் அந்த மாதிரிலாம் வரப்போ அப்போ அது ஆசிட் தானே HCl. அப்போ அதை சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பேஸ் கொடுத்தா தான் அது நியூட்ரலைஸ் ஆகும். அதனால ஆன்டாசிட்ஸ் கொடுக்குறோம். அந்த ஆன்டாசிட்ஸ்னா நம்ம சாப்பிட்ற அந்த டைஜின் டேப்லெட்ஸ், இந்த சிரப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான். அது எல்லாமே என்னன்னா பேஸ். ஆன்டாசிட்ஸ் எல்லாமே வந்து பேஸ். ஸோ ஆன்டாசிட்ஸை எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோடியம் பைகார்பனேட், அதுக்கப்புறமா வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாமே வந்துட்டு ஆன்டாசிட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் இஸ் அசிடிக், ஆன்டாசிட்ஸ் ஆர் பேசிக் அப்படிங்கிறதுனால பேஸ். அதனால வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். Next, fifth question, statement 1, all acids contain one or more hydrogens.
ஸ்டேட்மெண்ட் 2 ஆல் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ் ஆர் நாட் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா இப்போ ஒரு ஆசிட் இருக்கு HCl அப்படின்னா அதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஆசிட்னாவே ஹைட்ரஜன் வந்து இருக்குங்கிறது கட்டாயம். ஆனா எல்லா ஹைட்ரஜன் இருக்கிற சப்ஸ்டன்ஸுமே ஆசிட் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு NH3 அமோனியா அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுல H இருக்கு. ஆனா அது ஆசிடா? ஆசிட் கிடையாது. அது அமோனியா. அமோனியா வந்து இட் இஸ் நாட் ஆசிட். அதே மாதிரி இப்போ வந்து CH3 CH4 இந்த மீத்தேன் ஈத்தேன் அந்த குரூப் எடுத்தாலுமே அதுல ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா அது வந்து ஆசிட் கிடையாது. அப்போ ஹைட்ரஜன் இருந்தா அது ஆசிட்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அப்படிங்கிறதுனால ஆல் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ் ஆர் நாட் ஆசிட்ஸ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். ஆல் ஆசிட்ஸ் கண்டெய்னிங் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் அண்ட் ஆல் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ் ஆர் நாட் ஆசிட்ஸ். அதுதான் மேட்டர். அடுத்து 6th question. Statement 1. Acid present in ant is formic acid. Statement 2. It is organic acid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஆண்ட்ல அப்புறம் அந்த குளவி பீஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு ஃபார்மிக் ஆசிட் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அது வந்து சரி. இட் இஸ் ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆர்கானிக் ஆசிட் இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணுவோம். அதுல இது ஆர்கானிக் ஆசிட்ங்கிறாங்க. அதுவும் சரி. எப்படின்னா நமக்கு வந்துட்டு எப்படின்னா ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னாவே பிளான்ஸ் அனிமல்ஸ் இந்த மாதிரி வந்து உயிரோட இருக்கிற ஆர்கானிசம்ஸ்ட இருந்தா அது வந்து ஆர்கானிக் தான். இப்போ இன்ஆர்கானிக்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு மினரல்ஸா ஒரு ராக்ல இருந்து நம்ம எடுக்கிறோம், பாறைகள்ல இருந்து எடுக்கிறோம், அப்புறம் லேபரேட்டரியில வச்சு உருவாக்குறோம் அப்படின்னா தான் அது இன்ஆர்கானிக். ஸோ ஆண்ட்டுங்கிறது ஒரு எறும்புக்குள்ள இருக்கிறது வந்துட்டு ஆர்கானிக் ஆசிட் தான். அப்படிங்கிறதுனால ரெண்டுமே வந்து சரி. அடுத்து 7th question. Statement 1. Basicity refers to the number of hydroxyl group present in the molecules of a base. Statement 2. HCl is a monobasic acid அப்படிங்கிறாங்க. இப்போ இதுல இந்த வார்த்தை இந்த பெசிடிட்டி அப்படின்னு பார்த்தாலே ஆக்சுவலா வந்து இந்த ஆசிட் பேஸ் சால்ட்ஸை பொறுத்தவரை ரெண்டு டேர்ம்ஸ் அசிடிட்டி பெசிடிட்டின்னு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும். பெசிடிட்டி அப்படின்னாலே அது யாரோட ப்ராப்பர்ட்டினா ஆசிடோட ப்ராப்பர்ட்டி. அசிடிட்டி அப்படின்னா தான் பேஸோட ப்ராப்பர்ட்டி. இப்போ இது என்னன்னா பெசிடிட்டினா என்ன? ஆசிடோட ப்ராப்பர்ட்டி. இப்போ ஆசிட் பத்தி பேசணும். ஆசிட்ல இப்பதான் முதல்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஆசிட்னாவே அது எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஹைட்ரஜன் குரூப் இருக்கு அப்படிங்கிறதா மேட்டர். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ராக்சில்னு கொடுத்துருக்காங்க, OH கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை வந்து என்னன்னா H, எத்தனை H இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஆசிட்ல எத்தனை H இருக்குன்னு தான் பார்க்கணும். ஆசிடோட ப்ராப்பர்ட்டி தான் பெசிடிட்டி. பெசிடிட்டினா என்னன்னா எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குதுல அப்படின்னு பார்க்கறது. அப்போ இது வந்து ராங். அடுத்து HCl இஸ் மோனோபேசிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு காம்பவுண்ட் ஒரு HCl H2SO4 அப்படி இருக்குன்னா எத்தனை H இருக்குங்கிறத வச்சு அது மோனோபேசிக். 2 ஹைட்ரஜன் இருந்தா டைபேசிக் அப்படின்னு இருக்கும். இப்போ HCl ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அதனால இது வந்து மோனோபேசிக் தான். அவ்வளவுதான். அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட். அப்போ ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெசிடிட்டி அசிடிட்டின்னு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல பெசிடிட்டி வந்து ஆசிடோட சேர்ந்தது. அப்போ ஆசிட்னாவே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இங்க ஹைட்ராக்சில்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து ராங். அடுத்து HCl வந்து மோனோபேசிக் ஆசிட் தான். அடுத்து 8th கொஸ்டின் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ எதுல எந்தெந்த ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நார்மலா கேட்கறது தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரேப்ஸ்ல வந்து என்ன ஆசிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா டார்டாரிக் ஆசிட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் இது வந்து 4. இது டார்டாரிக் ஆசிட்ங்கிறது கிரேப்ஸ்ல மட்டும் இருக்காது. டேமரின் புளி இருக்குல்ல, புளியிலையும் அது இருக்கும். இப்போ டார்டாரிக் ஆசிட் ரெண்டுல வந்து கிரேப்ஸ், அதுக்கப்புறம் டேமரின். டொமேட்டோல வந்துட்டு ஆக்சாலிக் ஆசிட் இருக்கும். இப்போ இது 1. ஆரஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கும். இப்போ இங்க வந்துட்டு 2. டீல வந்து அந்த டீ ஞாபகம் வச்சுக்கலாம். டீ டானிக் அப்படியே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டானிக் ஆசிட் இருக்கும். 3. 4 1 2 3. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே. 9th கொஸ்டின். How can you classify the acid is strong or weak அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன்ல என்னென்னலாம் இருக்கோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னே சொல்லலாம். இப்போ ஒரு ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட ஸ்ட்ராங்கா வீக்கான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் பெசிடிட்டியா, பேஸ்ட் ஆன் அசிடிட்டியா, பேஸ்ட் ஆன்
அசிடிட்டி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது பேஸோட ப்ராப்பர்ட்டி. ஆட்டோமேட்டிக்கா இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். மிச்சம் 3ல எதுன்னு பார்க்கணும். பெசிடிட்டி இப்பதான் பார்த்தோம். எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னா தான் அது வந்து பெசிடிட்டி. ஸோ அதுவும் வராது. அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து கீழே அயனைசேஷன் கான்சென்ட்ரேஷன் 2 தான் இருக்கு. ஸோ வந்து ஒரு ஆசிட் ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷன் பொறுத்து தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். கான்சென்ட்ரேஷன் பொறுத்து தான் எவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா இருக்குன்னா நல்ல கான்சென்ட்ரேட்டடா இருந்தா நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவோம். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம வீக் ஆசிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து 10th கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1. ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் டு கிவ் ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2, பட் சில்வர் டு நாட் ரியாக்ட் வித் ஆசிட் அப்படிங்கிறாங்க. 2 கண்டிஷன். இப்போ வந்து ஆசிட் வந்து மெட்டல் கூட மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட மெட்டல் கார்பனேட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். அப்போ கொடுக்குறப்ப என்னென்ன கொடுக்கும்னு புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் மெட்டல்ல கொடுத்தா ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டலோட ரியாக்ட் பண்றப்போ ஹைட்ரஜன் கேஸ் தான் வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணும். அப்போ அப்படிங்கிறதுனால அது வந்து சரி. இதுல எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சில்வர் நமக்கு மெட்டல்னு தெரியும், மெட்டல் ரியாக்ட் பண்ணாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டா அப்படின்னா சில்வர் வந்து ரியாக்ட் பண்ணாது. சில்வர் அப்புறமா வந்துட்டு காப்பர் ரெண்டுமே வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணாது. இந்த மாதிரி ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணாது. ஸோ வந்து ரெண்டுமே வந்து சரிதான். ஓகே. அடுத்து 11th கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1. ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு கிவ் சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2. ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்பதான் பார்த்தோம், மெட்டலோட ரியாக்ட் பண்ணா மட்டும்தான் அது ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும். மெட்டல் ஆக்சைடோட இது ரியாக்ட் பண்ணா அது என்ன கொடுக்கும்னா சால்ட் அண்ட் வாட்டர் தான் கொடுக்கும். இந்த இடத்துல ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சுவலா வந்திருக்க கூடாது. சால்ட் அண்ட் வாட்டர்னு வந்துருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட். இப்போ ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். அடுத்து ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேஸ். இப்பதான் முதல்ல பார்த்தோம், ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்றப்போ நியூட்ரலைஸ் ஆகி அது சால்ட் அண்ட் வாட்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இது வந்து கரெக்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட். அப்போ ஆப்ஷன் சி. இதே மாதிரி மெட்டல் பார்த்தாச்சு, மெட்டல் ஆக்சைட்ஸ் பார்த்தாச்சு, பேஸோட ரியாக்ட் பண்ணா என்னன்னு பார்த்தாச்சு, மெட்டல் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அவ்வளவுதான், டோட்டல் ரியாக்ஷன்ஸே வந்து இவ்வளவுதான். அடுத்து 12th கொஸ்டின், டேஷ் இஸ் அ கன்ஸ்டியூவன்ட் ஆஃப் பேக்கிங் பவுடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து கார்பானிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், டானிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பேக்கிங் பவுடர்னா நமக்கு தெரியும், இந்த கேக் மேனுஃபேக்சர் பண்றப்பலாம் நம்ம பேக்கிங் பவுடர் போடுவோம் அது சாஃப்டா இருக்கிறதுக்காக. அப்படிங்கிறப்போ இதுல எது அப்படின்னு பார்த்தோம்னா டார்டாரிக் ஆசிட் தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்றோம். ஏன்னா எப்படின்னா டார்டாரிக் ஆசிட் பிளஸ் பேக்கிங் சோடா இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு கொண்டு வந்தாதான் நமக்கு வந்து பேக்கிங் பவுடர் கிடைக்கும். பேக்கிங் பவுடருங்கிறது என்னன்னா கால்சியம் பைகார்பனேட், அதான் பேக்கிங் பவுடர். நமக்கு டார்டாரிக் ஆசிட் பிளஸ் பேக்கிங் சோடா கொடுத்தாதான் பேக்கிங் பவுடர் வந்து நமக்கு கிடைக்கும். இதான் அதோட ரியாக்ஷன். 13th கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1. இன் வாட்டர் acid ionizes to form H+ ions. Next statement 2. Acid do not ionizes in organic solvents அப்படின்னு கொடுத்துருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆசிட்னாவே H+ ions தான். நம்ம ஒரு வாட்டர்ல ஒரு அக்வஸ் சொல்யூஷன்ஸ்ல போட்டு அயனைஸ் பண்றப்போ அது H+ ions ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கரெக்ட். அப்சல்யூட்லி அதான் நம்ம ஆசிட்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப அது கரெக்ட். என்ன இன்னொன்று கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கானிக் சால்வன்ஸ்ல வந்துட்டு அது அயனைஸ் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் சால்வன்ஸ்னா என்னன்னா நமக்கு இந்த மெத்தனால், எத்தனால் அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் அதுலலாம் அது அயனைஸ் ஆகாதான்னு கேட்டா அது ஆகாது. இப்போ நம்ம ஒரு HCl இருக்குன்னா அதை கரெக்டா அயனைஸ் ஆகும். H+Cl- அப்படின்னு கரெக்டா அயனைஸ் ஆகும். எங்க ஒரு அக்வஸ் சொல்யூஷன்ல வாட்டர்ல போட்டா. ஆனா இதே வந்து ஆர்கானிக் சால்வன்ஸ் ஒரு மெத்தனாலையோ எத்தனாலையோ கொண்டு போய் HCl மிக்ஸ் பண்ணா அந்த H+Cl- அது வந்து அயனைஸே ஆகாது. உள்ள போட்டாலுமே HCl தான் அது வந்து இருக்கும். அப்படின்றதுனால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். டோ நாட் அயனைஸ் தான் கொடுத்துருக்காங்க, கரையாது அப்படின்னு. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் சி. 14th கொஸ்டின், இப்போ pH வேல்யூ. இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1, ஆசிட் ஹேவ் pH வேல்யூ லெஸ் தென் 7, பேஸ் ஹேவ் pH வேல்யூ கிரேட்டர் தென் 7. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு pH டேபிள் இருக்குன்னா கீழே அதாவது 0க்கு மேல இருந்தா அது வந்து பேஸ், 0க்கு கீழே இருந்தா அது வந்து ஆசிட். ஸோ அப்போ கரெக்டாக தான் இருக்கு. pH வேல்யூ லெஸ் தென் 7. சாரி, இது வந்து 7. சாரி, 7க்கு கீழே இருந்தா ஓகேவா.
0ல இருந்து நமக்கு எது வரைக்கும் இருக்கும்னா 14 வரைக்கும் நமக்கு இங்க இருக்கும். ஒரு டேபிள்ல 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். 7 அப்படிங்கிறது நியூட்ரல். ஸோ 7க்கு கீழ இருந்தா ஆசிட், 7க்கு மேல இருந்தா அது வந்து பேஸ். அப்ப கரெக்டா தான் குடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் தான். 15th கொஸ்டின் டேஷ் இஸ் யூஸ்ட் as a medicine for stomach disorder. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம் ஆன்டாசிட்ஸ்ல. ஸோ அதுதான் என்னன்னு கேட்குறாங்க, எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா, அமோனியம் ஹைட்ராக்சைடா, சோடியம் ஹைட்ராக்சைடா. முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம இதில் வந்துட்டு ஒரு ஆன்டாசிட்ஸா வந்து சோடியம் பைகார்பனேட் யூஸ் பண்ணலாம், அலுமினியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம். அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஒரு ஸ்டொமக் டிசார்டர் அப்போ நம்ம ஆன்டாசிட்ஸா நம்ம இது யூஸ் பண்ணோம்னா நமக்கு அது வந்து ஓரளவுக்கு ஷட்டில் ஆயிடும். அப்போ இதுல இருக்கிற கால்சியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஒயிட் வாஷ் யூஸ் பண்றப்போ ஒயிட் வாஷ் எல்லாம் வந்துட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு திக்கான இப்போ கிளாஸ் அந்த மாதிரி இதுல வந்துட்டு கிளீன் பண்றதுக்காக அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், அது சோப் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்துடும். அடுத்து 16th கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1. Aqua regia is also known as kings of water. It consists of 3 parts of HCl and 2 parts of HNO3. HCl and nitric acid சொல்றாங்க. Aqua regia kings of water ன்னு நம்ம மென்ஷன் பண்றோமானா சரிதான். It consists of 3 parts of HCl and 2 parts of HNO3ங்கிறது it is wrong. ஏன்னா 3:1 இந்த இதுல தான் இருக்கும். HCl வந்து 3 பார்ட்ஸ், HNO3 1 பார்ட்டா தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால இது வந்து ராங். அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். முதல்ல இந்த அக்வா ரீஜியாங்கிறது இந்த HCl HNO3 போட்டு ஒரு கிங்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்றோம். இதை நம்ம ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா எதுக்காகனா நோபல் மெட்டல்ஸா இருக்கக்கூடிய ஒரு இந்த பிளாட்டினம், கோல்டு இதெல்லாம் வந்து நார்மலா நம்மளால வந்து கரைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த அக்வா ரீஜியாங்கிறத ரெடி பண்ணி தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்றோம். அடுத்து 17th கொஸ்டின். இது வந்து நமக்கு இந்த சால்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அதோட கெமிக்கல் ஃபார்முலால நமக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜிப்சம், எப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பொட்டாஷியம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிப்சம் அப்படின்னாவே முன்னாடியே பார்த்தோம் CaSO4. CaSO4 ஆனா 2H2O 2 வாட்டர் பார்ட் தான் அதுல வந்து இருக்கும். அதே மாதிரி ஜிப்சம்ல இருந்தா மேனுஃபேக்சர் பண்றோம் எதை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அப்போ CaSO4 1/2H2O அதாவது ஹெமிஹைட்ரேட்டா அது இருக்கும். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இங்கே 1 இங்கே 3 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எப்சம்க்கு MgSO4 7H2O அப்போ 2. இது வந்து பொட்டாஷியம், இந்த பொட்டாசியமும் அலுமினியமும் ஓகேவா, இதுக்கு நார்மலா தான் வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கு. இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டபுள் சால்ட் ஓகேவா, அதனால தான் 3124 ஆப்ஷன் ஏ. 18th கொஸ்டின் டேஷ் ஐசோலேட்ஸ் தி வெசல் ஃப்ரம் த ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ஃபுட் பாய்சனிங். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னா நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ்ல இருக்கும் எல்லாமே பார்த்தோம். வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு சமைக்கிறப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்றோம். அதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு ஆசிட் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம யூஸ் பண்ற இது யூஸ் பண்றோம்ல, நம்ம ஏதாச்சும் பாத்திரம் யூஸ் பண்றோம், அப்போ அதுல ரெண்டும் ரியாக்ட் பண்ணி நமக்கு ஃபுட் வந்து பாய்சனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி அதை தடுக்குது அப்படின்னா நம்ம எல்லா வெசல்ஸ்லயுமே ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். அது என்ன கோட்டிங்? டின் கோட்டிங்கா இல்ல பிரான்ஸா, ஜிங்கா, லைமா அப்படின்னு பார்த்தோம்னா டின் கோட்டிங். டின்ல வந்து நம்ம ஒரு கோட்டிங் வந்து எல்லா வெசல்ஸ்லயுமே எல்லா பாத்திரத்துலயுமே கொடுக்கறதுனால தான் அது ரியாக்ஷன் பண்ண விடாம சமைக்கிறப்போ அது வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவ் லேயரா ஆக்ட் ஆகுது. ஸோ 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் டின்னு. 19th கொஸ்டின் pH வேல்யூ கேட்டிருக்காங்க. pH வேல்யூ ஆஃப் லெமன் இஸ் 2. ஸ்டேட்மெண்ட் 2 pH வேல்யூ ஆஃப் HCl இஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா pH வேல்யூ ஆஃப் லெமன் வந்து 2 தான் கரெக்ட். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போ லெமன் நம்ம 2 தானே கட் பண்ணுவோம், அப்போ 2 பீஸா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெமன் இஸ் 2. pH வேல்யூ ஆஃப் HCl இஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் வந்து HCl தான் ஓகேவா, நம்பர் 1 பிளேஸ்ல. அதனால இது வந்து 1 வராது, 0 தான் வரும். நமக்கு ஒரு டேபிள் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இங்க என்ன ஆகும்னா 0ல இருந்து நமக்கு வந்து 14 வரைக்கும் இருக்கும், பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இதுல மிடில் 7 இருக்கும், 7ங்கிறது நியூட்ரல். அப்போ இந்த 0ங்கிற பிளேஸ்ல இருக்கிறது தான் HCl. அதனால இது வந்து ராங். ஓகே, அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் பி வரும். இதுல இன்னொரு ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ இந்த HCl நமக்கு வந்து ஸ்டொமக்ல ஒரு HCl இருக்குது இல்லையா, நம்ம டைஜஷனுக்காக. அந்த HCl ஸ்டொமக் HClோட pH வேல்யூன்னு கேட்டாங்கன்னா அப்பதான் நீங்க வந்து 1 போடணும். நார்மலா ஒரு HClன்னு கேட்டா நம்ம வந்து 0 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்து 20வது கேள்வி வந்து ஸ்டேட்மெண்ட் 1. பென்சாயிக் ஆசிட் இஸ் பிரசன்ட் இன்
பிக்கிள்ஸ் திஸ் ஆசிட் கேன் பி இன் அ சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. பிக்கிள்ஸ்ல இந்த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல ஆசிட் நமக்கு யூஸ் பண்ணோம். நமக்கு பேசிக்கா நமக்கு என்னன்னு தெரியும்னா அசிட்டிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஊறுகாலலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல பென்சாயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. பென்சாயிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். அந்த நமக்கு இன்னொன்னு என்ன தெரியும், ஆசிட் எல்லாமே லிக்யூட்ல தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். இது சாலிட் ஸ்டேட்ல இருக்குமா அப்படின்னா இது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். அப்படின்றதுனால ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ. ஸோ இதை ஓவரால் 20 கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு 20 கொஷின்ஸ் போடலாம். ஏன்னா இப்போ ஒரு கொஷின்ஸ் கொடுத்து அதில் எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்குறதுனால எப்படியுமே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஒரு வீடியோ வந்துருது. நம்ம அதனால நிறைய கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு செஷன் பார்த்துட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம பார்ட்டாக நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம்.